வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. இந்தியாவில் கொரோனா 3 அலைகளை தாண்டி தற்போது மீண்டும் அதிவேகத்தில் பரவ தொடங்கியுள்ளது. அதாவது தற்போது ஓமைக்ரானின் துணை வேரியண்ட் வகை கொரோனா அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது மற்ற கொரோனா வைரஸ்களைப் போல சாதாரணமாக இருக்கும் என்று மக்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுகவில் அடுத்த டார்கெட் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக டெல்லிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளன. தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திடீரென பார்வையிட முடிவு செய்தது ஏன் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியதை தொடர்ந்து அக்கட்சியுடன் எஸ்டிபிஐ நெருக்கம் காட்டி வரும் நிலையில் அக்கட்சியின் வெள்ளட்டு மதச்சார்பின்மை மாநாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமியை சிறப்பு விருந்தினராக அழைத்திருப்பது கூட்டணிக்கான சிக்னலா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை விமான நிலையத்தில் அளித்த பேட்டியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்துள்ளார். திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முனையத்தை பிரதமர் மோடி வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். மோடியின் வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டுள்ளனர். ஏழை மக்களுக்கான மருத்துவ சேவை தடைபடாமல் இருக்க அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 1752 மருத்துவர் பணியிடங்களை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார்.